ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழக பாஜகவின் புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை, கட்சியில் தொண்டனாகவே தொடர்வேன் என கோவையில் அண்ணாமலை பரபரப்பு பேட்டி. வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்துக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வரும் 8ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. நாளை தமிழகம் வரும் பிரதமர் மோடிக்கு எதிராக கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. தவேக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு நடைமுறை அமலுக்கு வந்தது. 8 முதல் 11 பேர் கொண்ட துப்பாக்கி ஏந்திய மத்திய ரிசர்வ் படை கமாண்டர்கள் சுழற்சி முறையில் பாதுகாப்பு. மேகதாது அணைக்கு அனுமதி பெற கர்நாடக அரசு தீவிரம். தமிழக அரசு அமைதி காக்காமல் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் கும்பாபிஷேகம் நடத்த விதிக்கப்பட்ட இடைக்கால தடை நீக்கம். மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழ்நாடு பாஜகவுக்கான புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் தாம் இல்லை என்றும் புதிய தலைவர் பதவிக்காக யாரையும் கைகாட்டவில்லை என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அண்ணாமலை, தன்னை பொறுத்தவரை பாஜக கட்சி நன்றாக இருக்க வேண்டும் என்றும் தமிழக பாஜகவில் அனைவரும் சேர்ந்து ஒரு தலைவரை ஒருமனதாக தேர்வு செய்வோம் என்றும் கூறினார். கட்சியில் தொண்டனாக இருந்து ஊழலுக்கு எதிராக தன்னுடைய பணியை தொடர்வேன் என்றும் அவர் கூறினார். ஒரு தொண்டனாக கட்சி சொல்லும் பணியை செய்வேன் என கூறிய அண்ணாமலை, நீட் விவகாரத்தில் திமுக நாடகம் முடிவுக்கு வந்துவிட்டது என்றும் அவர்கள் புதிய நாடகத்தின் தொடக்கம்தான் அனைத்து கட்சி கூட்டம் என்றும் அவர் விமர்சித்தார். வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்துக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வரும் 8ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா முழுவதும் சுமார் 1.25 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் வக்ஃபு வாரியங்களில் உள்ளன என்றும் இந்த சொத்துக்களை இதுவரை இஸ்லாமியர்களே நிர்வகித்து வந்தனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது அந்த நிர்வாக அமைப்புகளில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை பெரும்பான்மையான எண்ணிக்கையில் உறுப்பினர்களாக நியமித்து அதன் மூலம் வக்ஃபு சொத்துக்களை அதிகரிப்பதற்கு பாஜக அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து விசிக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழகம் வரும் பிரதமர் மோடிக்கு எதிராக காங்கிரஸ் சார்பில் கருப்பு கொடி ஏந்திய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீட் நுழைவுத் தேர்வு திணிப்பு, புதிய கல்விக் கொள்கை பெயரில் மும்மொழி திட்டத்தின் மூலம் ஹிந்தி திணிப்பு, தொகுதி மறுசீரமைப்பு என்று கூறி தென் மாநிலங்களின் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை குறைப்பு என்று தொடர்ந்து தமிழக விரோத திட்டங்களை மத்திய அரசு நிறைவேற்றி வருகிறது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் மோடி அரசின் 11 ஆண்டுகால தமிழக விரோத போக்கை கண்டிக்கும் வகையில் தமிழகம் வருகின்ற பிரதமர் மோடிக்கு எதிராக வரும் 6ஆம் தேதி அனைத்து மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிகளும் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என செல்வ பெருந்தகை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு அறிவிக்கப்பட்ட ஒய் பிரிவு பாதுகாப்பு நடைமுறைக்கு வந்தது. கடந்த ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் 2026 சட்டப்பேரவை தேர்தலை மையமாக கொண்டு தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இதனிடையே விஜய்க்கு பல்வேறு அச்சுறுத்தல் எழுந்த நிலையில் அவரின் பாதுகாப்பு கருதி ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய உள்துறை அமைச்சகம் அண்மையில் உத்தரவிட்டது. இதையடுத்து ஒய் பிரிவு பாதுகாப்பு நடைமுறைக்கு வந்தது. இதன்படி 8 முதல் 11 மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை வீரர்கள் சுழற்சி முறையில் பாதுகாப்பு அளிக்க உள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. மேகதாது அணைக்கு அனுமதி பெற கர்நாடக அரசு தீவிரம் காட்டி வருகிறது. தமிழக அரசு அமைதி காக்காமல் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடகத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் புதிய அணை உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீலை கர்நாடக முதல்வர் சித்தராமையா, துணை முதல்வரும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சருமான சிவக்குமார் ஆகியோர் டெல்லியில் நேரில் சந்தித்து வலியுறுத்தியுள்ளனர் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரி நீர் வருவதை தடுக்கும் நடவடிக்கைகளில் கர்நாடகம் தீவிரம் காட்டி வரும் நிலையில் அதை தடுப்பதில் தமிழக அரசு அலட்சியம் காட்டுவது சரியல்ல என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.
ரயில்களில் தொலைந்து போன அல்லது திருடப்பட்ட செல்போன்களை கண்டறிந்து திரும்ப பெற ரயில் மாடா செயலி அல்லது உதவி மைய எண் 139 தொடர்பு கொள்ளலாம் என ரயில்வே பாதுகாப்பு படை அறிவுறுத்தியுள்ளனர். தொலைந்து போன செல்போன்கள் குறித்து இந்த தளத்தில் புகாரளித்தால் செல்போனின் IMEI எண்ணை சைபர் காவல்துறை தடுத்து நிறுத்தும். மேலும் தொலைந்து போன செல்போனில் புதிய சிம் கார்டுடன் பயன்படுத்துவது தெரிய வந்தால் அதனை உரியவரிடம் ஒப்படைக்குமாறு காவல்துறையால் அறிவுறுத்தப்படுவர். ஒப்படைக்க மறுத்தால் வழக்கு பதிவு செய்து மாவட்ட காவல்துறையிடம் வழக்கு ஒப்படைக்கப்படும். தொடர்ந்து செல்போனின் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து அதன் உரிமையாளர் பெற்றுக் கொள்ளலாம். நீட் தேர்வுக்கு எதிராக மிகப்பெரிய ஏமாற்று அரசியலை மேற்கொண்ட திமுக அரசின் நீட் நாடகம் முடிவுக்கு வந்துவிட்டது என பாஜக MLA வானதி ஸ்ரீனிவாசன் விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வானதி ஸ்ரீனிவாசன், திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம், நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு தங்களிடம் ரகசியம் இருக்கிறது என்று கூறி மக்களை உதயநிதி ஏமாற்றியுள்ளார் என்று அவர் குற்றம் சாட்டினார். கூட்டாட்சி தத்துவத்தில் என்னென்ன துறைகளில் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கின்றது என்பது தெளிவாக தெரிந்தும் மக்களை திசை திருப்பும் நோக்கத்தோடு அரசியல் அதிகாரத்திற்கு வரவேண்டும் என்பதற்காகவும் மாணவர்கள் உயிருடன் திமுக அரசு விளையாடி கொண்டிருப்பதாக அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆராய வரும் 9ஆம் தேதி சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர், நீட் தேர்வு முறை செயல்படுத்தப்பட்ட பின்னர் ஏழை கிராமப்புற மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பு என்பது எட்டாக்கனியானது என்றும், நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது என்ற கருத்து அனைவர் மத்தியிலும் உள்ளது எனவும் முதல்வர் தெரிவித்தார். நீட் தேர்வுக்கு எதிரான தமிழக மக்களின் எண்ணங்களையும் பேரவை தீர்மானங்களையும் மத்திய அரசு மதிக்கவில்லை என குற்றம் சாட்டிய முதலமைச்சர், நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் தொடரும் என கூறினார். இளைஞர்களை ஏமாற்றுவதற்கு திமுக அரசு நடத்தும் நாடகம்தான் முதலமைச்சர் அறிவித்துள்ள அனைத்துக் கட்சி கூட்டம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி, நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்றும், நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு தங்களிடம் ரகசியம் இருப்பதாக உதயநிதி கூறியதையும் சுட்டிக்காட்டி கண்டனம் தெரிவித்தார். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என வாக்குக்காக பேசிய முதலமைச்சர் தற்போது வேறு வழியின்றி அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டியுள்ளார் என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்த விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீக்கியுள்ளது. தென்காசி விஸ்வநாதர் கோயிலில் வரும் 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் நிபுணர் குழு பரிந்துரைப்படி புனரமைப்பு பணிகள் சரியாக நடக்கவில்லை என குற்றம் சாட்டி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் குடமுழுக்குக்கு இடைக்கால தடை விதித்தனர். இவ்வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான பணிகள் நிறைவடைந்து யாகசாலை பூஜைகள் தொடங்கிவிட்டதால் தடை விதிப்பது சரியாக இருக்காது என அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்டு கும்பாபிஷேகத்திற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீதிமன்றம் நீக்கியது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் நடித்து வரும் நடிகை பூஜா ஹெக்டே திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார். குடும்பத்தினருடன் வருகை தந்த அவர் ஏழுமலையான் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் அவருக்கு வேதச்சாரிகள் பிரசாதங்களை வழங்கினர். தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பாக இன்று தமிழகம் முழுவதும் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு மின்சார வாரியம் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின்சார வாரியம் தொடர்பான புகார்களுக்கு தீர்வு காணும் விதமாக வரும் இன்று காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை தமிழகத்தில் உள்ள அனைத்து மின்வாரிய செயற்பொழியாளர்கள் அலுவலகங்களிலும் ஒருநாள் சிறப்பு முகாம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. முகாமில் பொதுமக்களும் தங்கள் பகுதியில் உள்ள மின்சார வாரிய செயற்பொழியாளர்கள் அலுவலகத்தை அணுகி பயன்பெறுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.